ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். மேற்காசிய போர் பதற்றத்தால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறைந்து பணவீக்கம் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஒருபுறம் கச்சா எண்ணெய் உயர்ந்து வரும் நிலையில் மறுபுறம் ரூபாய் மதிப்பு குறைந்து வருகிறது. இந்த சூழலில் SBI, LIC உள்ளிட்ட அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களும் செலவு குறைப்பு தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் சில உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்தும் பெட்ரோல், டீசல் வாகன பயன்பாட்டை குறைத்து வாகன பயன்பாட்டுக்கு மாற வேண்டும். அதிகாரிகள் பங்கேற்கும் அனைத்து கூட்டங்களையும் முடிந்தவரை ஆன்லைனில் நடத்த வேண்டும். உயரதிகாரிகள் வெளிநாட்டு நிறுவனங்கள் அதிகாரிகளுடன் நடத்த வேண்டிய பேச்சுவார்த்தையையும் கூடியவரை ஆன்லைனிலேயே முடிக்க வேண்டும். பெரும்பாலும் பயண செலவை குறைக்க வேண்டும் என மத்திய நிதி அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2025-2026 நிதியாண்டில் இந்திய நிறுவனங்கள் வெளிநாடுகளில் முதலீடு செய்வது கணிசமாக அதிகரித்துள்ளது. இந்த முதலீடுகள் குறித்து விசாரிக்கும் நடவடிக்கையில் RBI தீவிரம் காட்ட துவங்கியுள்ளது. பங்குகள் வாங்குவது, கடன்கள் மற்றும் உத்தரவாதங்கள் மூலம் வெளிநாடுகளுக்கு இந்த முதலீடுகள் சென்றது முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக சிங்கப்பூர், அமெரிக்கா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளில் இந்திய நிறுவனங்கள் அதிக அளவில் முதலீடு செய்துள்ளன. அந்நிய செலாவணி மாற்றங்களை கவனித்து வரும் அதிகாரிகள் இந்த போக்கை கூர்ந்து கவனித்து வருகின்றனர். இந்திய நிறுவனங்களின் வெளிநாட்டு முதலீடுகளை RBI கூர்ந்து கவனித்து வருவதாகவும் நிதி அமைச்சக அதிகாரிகள் கூறினர்.